Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் SQL 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸோட 36வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டினை பற்றி பார்த்துட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பான டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்பில் இருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்ப்போம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். நமக்கு வந்து 2 டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா லுக்அப் டேபிள் மாதிரி டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும் ரெஃபரன்ஸுக்கு. ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு அவனோட நேமு எந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் டேபிள் தான் வந்து நமக்கு பிரைமரி டேபிள், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ட்ரூத். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அப்ளிகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அதோட சோர்ஸ் டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஏதோ ஒரு ஆர்கைவ் டேபிள், ஒரு பழைய டேபிளை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தப்பான டிபார்ட்மெண்ட், அதாவது எக்ஸ்பயர் ஆன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதில் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அட்மின் டீமில் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வேலிட் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் மாற்றுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த யூசர் ஐடியும் நேமும் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்து கொஸ்டின். டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 7, 13 அப்படின்னு 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து 1 இல்லையா, ஸோ இது வந்து வேலிட். ஸோ இதை வந்து அடுத்து இங்கே என்னாச்சு, ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இவங்க, ஸோ 3 வந்து டிபார்ட்மெண்ட் 1, அப்புறம் 7ன்னு பார்த்தோம்னா இது 2, அப்புறம் 13 இது 1. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு 3, 1, 4. ஸோ இந்த 4 யூசரும் வந்து தப்பான டிபார்ட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஐடி நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவுட்புட்டை வந்து நம்ம வந்து அட்மின் டீம் கொடுக்கணும். ஸோ அட்மின் டீம் வந்து இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் வந்து சினாரியோ. இதை எப்படி நம்ம சீக்வலில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ மெயினாக இதை மாதிரி டேபிள் வரும்போது ஒரு ப்ரைமரி டேபிள் இருக்குது. மற்ற டேபிளில் டேட்டா இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வா, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற சினாரியோவில் வந்து அந்த ப்ரைமரி டேபிளை வந்து நம்ம மெயின் டேபிளாக வச்சுப்போம். அப்புறம் செகண்டரி டேபிளை வந்து செகண்டரி டேபிளாக யூஸ் பண்ண போகிறோம். செகண்டரி டேபிளாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ். ஸோ என்ன ஜாயின்னா லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் டின்னு வச்சுக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன கனெக்ஷன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்குது, அது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளோட ஐடியோட கனெக்ட் ஆகும். ஸோ அதான் வந்து சினாரியோ. ஸோ டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, ரைட். ஸோ டி டாட் ஐடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டோட ஐடி வேணும், ஸ்டூடெண்ட்டோட நேம் வேணும், அப்புறமா டிபார்ட்மெண்ட் டாட் நேம் as டிபார்ட்மெண்ட் நேம். இதுதான் நமக்கு வேணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்ததுனால அதை ரன் பண்ணி பார்ப்போம், ஆன் கண்டிஷன் இல்லையா. ஸோ இதை ரன் பண்ணோன்னா இப்போ ஆலிஸ், பாப், ஜெனிஃபருக்குலாம் வந்து டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. இல்லை ஆலிஸ் அப்படிங்கிற வந்து 1, பாபு, ஜெனிஃபர் இந்த 3மே வந்து டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதனால இட்ஸ் குட். ஆனால் இந்த ஜான், ஜாஸ்மின், ஸ்டீவ் இந்த 3 ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இல்லை. ஸோ நல்லா இருக்கு, எனக்கு அதுதான் வேணும் இல்லையா. டிபார்ட்மெண்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் இல்லாததான் வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், வேர் டி டாட் நேம் ஆர் ஐடி இஸ் நல் இல்லையா, இதை கொடுத்தோன்னா எனக்கு அந்த 4 ரெக்கார்டும் வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து ஆண்ட் கண்டிஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த லெஃப்ட் ஜாயின் கொடுத்துட்டு ஆண்ட் கண்டிஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது ஆப்ஷனல் தான். இது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கான்னு பார்க்கும், ரைட். அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணும். டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாமே வேலிடாக இருக்கு இல்லையா. ஸோ நல்லன்னு எதுவுமே இல்லை, அதனால
எல்லா ரெக்கார்டுமே தப்பாக வந்துருச்சு. அது மாதிரி ரெக்கார்டே இல்லைன்னு சொல்லிட்டு நல் வந்துருச்சு. அதனால அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணால் தப்பான ரிசல்ட் வரும். வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்துட்டு வந்தோம். ஸோ இதான் வந்து அண்ட் கண்டிஷனுக்கும் வேர் கண்டிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ். ப்ரொவைடட் இட்ஸ் லெஃப்ட் ஜாயின். இன்னர் ஜாயின்னா பிரச்சனை இல்லை, இல்லையா? அது மேட்ச் ஆகிறது மட்டும் தான் எடுத்துகிட்டு வர போகுது. ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு இது யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து லெஃப்ட் ஜாயின் இல்லையா, நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஜாயின் டைப்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த திங்ஸ். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் சப்கொரி ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடியும் நேமும் எடுத்துகிட்டு வரோம். வேர் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு நாட் இன் செலக்ட் ஐடி ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். ஸோ என்னென்ன ஐடி இருக்கோ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டோட மேட்ச் பண்ணணும். மேட்ச் ஆகலைன்னா அவங்கள மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்து நமக்கு நாட் இன் கிளாஸ், இன் கிளாஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். ஸோ இதான் வந்து நமக்கு இன் கிளாஸ் இருக்கக்கூடிய சீக்வல். இப்போ நமக்கு லெஃப்ட் ஜாயினுக்கும் இன் ஜாயினுக்கும் என்ன வித்தியாசம், எப்போ லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணணும் எப்போ இன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ லெஃப்ட் ஜாயின் இருக்கு இல்லையா, இது வந்து சில டேட்டா பேஸில் வந்து அந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இந்த பேக் அண்ட் ஆப்டிமைசேஷன் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது இம்பேக்ட் வந்து குறைவாக இருக்கும். ரைட், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து சரி, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இது சப்கோடில் இருக்குதான் செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ எந்த டைமில் வந்து நம்ம இந்த இன் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம், சப்கொரி இல்லையா, இந்த சப்கொரி யூஸ் பண்ண போகிறோம். எந்த டைமில் வந்து லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். பேசிக்கலி லெஃப்ட் ஜாயின் வந்து சில டேட்டா பேஸில் வந்து இந்த கொரி ஆப்டிமைசேஷன் இருக்கும்ல, இண்டெக்ஸிங் அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் மோர் பாசிபிள் தட் அது வந்து இண்டெக்ஸை யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கொரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து அட்வான்டேஜ். பட் டிஸ்அட்வான்டேஜ் கான் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து நிறைய மெமரி எடுக்கும், ஆப்ரேஷனல் டைமும் வந்து அதிகமாக இருக்கும். ரைட், எக்ஸ்பென்சிவ் கொரி ஆயிரும் இந்த லெஃப்ட் ஜாயின், ப்ரொவைடட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெரிய டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா. சின்ன டேபிளாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த செகண்டரி டேபிள் வந்து ஏதாவது காலம் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் நேம் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது மாதிரி செகண்டரி டேபிள்லேருந்து காலம் எடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி வி கோ வித் த லெஃப்ட் ஜாயின். ஏன்னா இன் கிளாஸில் வந்து நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நேமை யூஸ் பண்ண முடியாது. ரைட், ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் யூஸ் பண்ணோன்னா அது டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும். ரைட், சப்கோட்லேருந்து எடுத்துட முடியாது. அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளுடைய காலம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்ற செகண்டரி டேபிள் வந்து ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா நம்ம வந்து இன் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அந்த செகண்டரி டேபிள்லையும் இருந்து டேட்டா எடுக்கணும், லைக் டி டாட் நேம் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் ஜாயின் போகிறது நல்லது. ஸோ நீங்கள் ரெண்டு கொரியும் பாருங்கள், உங்கள் யூஸ் கேஸ்க்கு வந்து எந்த சீக்வல் பெர்ஃபெக்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கோடு எல்லாமே வந்து கிட்டப்பில் இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ்ட் 50 கொஸ்டின் சீரீஸில் இருக்கு இல்லையா, ஸோ இதில் போனோம்னா எல்லா வீடியோலையும் வந்து அந்த கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 34வது வீடியோ இல்லையா, ஸோ அதுக்காக கிட்டப்பில் போனோம்னா நமக்கு 34வது வீடியோவோட கோடெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 36. ஸோ 36 வந்து நம்ம கிரியேட் ஸ்டேட்மெண்ட் 2 டேபிள் இருக்குது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எப்படி கொரி எழுதுறது 1 and 2, ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் இது ஆக்சுவல் வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா
க்ரோத் டேட்டா யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.